எத்தனை பேர் இருக்கீங்க பெற்ற? என்னைக்காவது உன் பிள்ளை மேல தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிருக்கிறியா? பெற்றோர் என்று சொல்வதற்கு வெட்கப்படுங்கள். தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் கையில் ஏந்தி, தேவன் நீர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக அந்த கரத்தில் ஏந்துவீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய கண்கள் எப்பொழுது குழந்தை மேல் இருக்கும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். மற்றவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் தலையை கொடுக்க வைப்போம். ஏய் ஜோமணிக்கோ. மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பு அதிகம், பிள்ளைகளை குறித்த கரிசனை அதிகம். என்னை காட்டிலும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் அதிகமாக நேசிக்க முடியும். ஊழியக்காரன் வேணா ஊழியத்தில் இருக்கும் பொழுது ஜெபித்ததோடு மறந்து விடுவான், அவ்வளவுதான். யோசித்து பாருங்கள், எப்படி வளர்க்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை? வளர்க்கிறோமா? சிறு பிள்ளைகளை நல்ல பைபிளை தூக்கிட்டு சர்ச்சைக்கு கூட்டிட்டு போவோம். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரை கூட்டிட்டு போவோம். அது வர பைபிளும் கையுமா குழந்தையும் அம்மா அப்பா எல்லாம் கை நல்லா அழகா சந்தோஷமா போகும். 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வந்தா பிள்ளை காணாம போயிடும், அப்ஸ்காண்டட் ஆயிரும். சர்ச்சில் பாஸ்டர் கேட்பார், என்னமா குழந்தை காணல? வருவா பாஸ்டர். அடுத்த திருப்பி கேட்பார், என்னாச்சு? சோமலியா இல்ல இன்னைக்கு டியூஷனுக்கு போயிருக்காப்ல, படிக்கிறாப்லன்னு. 8ஆம் கிளாஸ்ல இருந்து பைபிளை பிடுங்குவாங்க அதே பெற்றோர். என்னத்தை கையில கொடுப்பாங்க? பாட புத்தகத்தை கொடுப்பாங்க. இந்த பிள்ளை பாட புத்தகத்தை நல்லா பிடிச்சிக்கும். நல்லா பிடிச்சிட்டு இவங்க மோட்டிவேட் பண்ணுவோம். ரேங்க் எடுத்துனோன்னா, கோல்டு மெடல் வாங்கினோன்னா, பேப்பர்ல வந்துடணும்னா நல்லதுதான் வரட்டு. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல தான் வரும், அடுத்தல வேற மாதிரி 10 வருஷம் கழிச்சு வரும் பேப்பர்ல. அப்பதான் ஐயோ என் பிள்ளை என்னால என் குடும்பமே சீரழிஞ்சு போச்ச, வெக்கம் சமுதாயத்தில் தலை தூக்க முடியலன்னு புலம்புறாங்க. வேத புத்தகத்தை உங்கள் பிள்ளை கையில் இருந்து பிடுங்காதீர்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது இந்த பாட புத்தகத்தை எடுத்து வைத்து விட்டு தேவனுக்குரிய காரியங்களை கற்றுக்கொடுங்கள். அந்த ஏஜ்ல தாங்க பிள்ளை தடமாறுது. சண்டே ஸ்கூல் வர அந்த பிள்ளைகள் அழகா இருப்பாங்க. என்னைக்கு அந்த டீனேஜ் தாண்டாங்களோ அதிகமா படி 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 படி. ஒரு பையன் அதை மாதிரி தான் படிச்சு நான் போய் மீட்டிங் கூப்பிட்டேன். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ், தம்பி ரொம்ப ஸ்கூல்ல அசைன்மெண்ட் நிறைய கொடுக்குறாங்க, விட்டுருப்பா, படிச்சுட்டோம், காலேஜ் போனதை நான் விடுறேன், மீட்டிங்க்கெலாம் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, விட்டுட்டேன். காலேஜ் போன அப்போ கேட்டேன், இப்போமா அதே தான்ப்பா, படிப்பு தானப்பா முக்கியம், அப்புறம் ஆண்டவர் எப்பவும் தேடிக்கலாம். பைபிள் அது எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த டீச்சர் பார்த்துருக்குறாங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்க, சவியமா இருக்குல்ல அவர் நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. காலேஜ்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு நாள் வீட்டுக்கு கதை தட்டுனாங்க. தட்டினோடனே என்ன வாங்க அப்படின்னேன். எப்பா என் பையனை வச்சுக்கிறியாப்பா? நாங்கள் என்ன வச்சுக்கிறியான்னு ஒரு வார்த்தை கேட்குறீங்களேண்ணே. இல்லைப்பா காலேஜெலாம் முடிச்சிட்டாலும் வேலையெல்லாம் தேடி பார்த்து கொடுங்களேண்ணே. இல்லைப்பா அவன் ரொம்ப குடிக்கிறான்ப்பா, வீட்டுக்கு லேட்டாக வரான், குடிச்சிட்டு வரான், உள்ளெல்லாம் உடஞ்சி போச்சுப்பா, நீ உன் கூட ஊழியத்துக்கு வச்சுக்கோ. இந்த குடிகாரனை என் கூட வச்சுட்டு இருக்க எனக்கு வேலை, என் கூட வச்சுட்டு வாழ்க்கை முழுவதும் என் குடும்பத்தை பார்க்கண்டா. நல்லா குட்டி சோறு ஆக்கின உடனே பூலியக்காரன் பைத்தியக்காரன் போ நீ வச்சுக்கோ, அவனா காசு கொடுத்துருத மாசம் எவ்வளோ உண்டு. நான் என்ன குடிகார ஒரு அனாதை இல்லாம வச்சிருக்கிறான். யோசித்து பாருங்கள், யார் காரணம்? டிகிரியை முடிச்சு பட்டங்களை வாங்கி பதக்கங்களை வாங்கி ஒரு குட்டிக்காரனாய் ஒரு திருடனாய் சமுதாயத்தில் சுற்றி திரிவதை காட்டிலும் சாதாரண படிப்பை படிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துற பாத்திரம் தான் மேலும் நான் சொல்லுவேன். யோசித்துப்பா. கடைசி நாட்கள் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஆவிக்குரிய உணவை ஒரு தாய் ஒரு தகப்பன் கொடுக்க தவறுவார்களானால் பூமிக்குரிய காரியத்தை தந்த பிள்ளைகள் தேடும், பூமிக்குரிய காரியத்திற்கு தான் ஓடும், பின்பு கண்ணீர் விட்டு அழுவார்கள். அதே பிள்ளைகள் உங்களுக்கு சாபமாய் மாறிவிடுவார்கள், அதே பிள்ளைகள் உங்கள் கண் முன்பாக கொலைகாரர்களாய் மாறிவிடுவார்கள். இன்னைக்கு பாருங்க, பையனே சொந்த தகப்பன சொத்துக்காய் கொலை செய்கிறதை பத்திரிகையில் படுக்கிறோம். இப்ப பேர பிள்ளையில எந்திரிச்சிட்டான், தாத்தாவை வெட்டி கொண்டான் சொத்துக்காக. எப்படி வளர்க்கிறாங்கன்னு பாருங்க. பரிதாபமான ஒரு நிலைமைக்கு இந்த குடும்பத்தின் நிலைமை போய்கொண்டு இருக்கிறது. இந்த ஸ்திரியை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், நீ மதுபானம் குடிக்க கூடாது, தீட்டுள்ள எதுவுமே தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, ஏனால் உன்னிடத்தில் உருவாகிற குழந்தை ஒரு திட்டத்தோடு ஆண்டவர் கொடுத்தது. சொல்றா, இதோட நின்று போன போதும் என் கணவனுக்கும் நீங்க பேசணும் அப்படிங்கிறான். யாராவது இப்படி ஜெபம் பண்ணிருப்பீங்களா? தகப்பமாரு, என் ஒய்ஃபு கன்சீவ் ஆயிட்டாப்பா, ஸ்வீட் கொடுப்பாங்க, ஊரெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. பிறக்க போற பிள்ளைக்கு நாங்க என்ன செய்யணும்னு யார்கிட்ட கேட்பீங்க?
பக்கத்து வீட்டில் கேட்பீங்க, டாக்டர்கிட்ட கேட்பீங்க, பெரிய ஸ்கூல் வச்சால் தெரிஞ்சா உங்கள் ஸ்கூலில் இடம் கிடைக்குமான்னு கேட்பீங்க, கொஞ்சம் தெரிஞ்ச சர்க்கிளில் என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்குன்னு கேட்பீங்க, ஊழியக்காரன்ட்ட போனால் பிறக்க போகிற குழந்தை நல்லா பிறக்கணும்னு சொல்லி ஜொபிக்க சொல்லுவீங்க. ஆனால் இந்த மகன், இந்த மனிதன் சொல்கிறான், இந்த பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பியும். இந்த குழந்தை நீர் கொடுக்கிறீர், நாங்கள் என்ன செய்யணும் சொல்ல முடியுமா? கேட்டிருக்கீங்களா? சொல்ல, என் மனைவிட்ட பேசினா கர்த்தர் தூதன் போதும் என்று என்கிட்டையும் பேசணும். 2 பேரும் இணைந்து செயல்பட விரும்புகிறோம். மீண்டும் கர்த்தர் தூதன் அனுப்பப்படுகிறார். 2 பேரையும் சந்திக்கிறான். இதான் 2 கேள்வி கேட்கிறான். நீ சொன்னது நடைபெறும் பொழுது நான் என் மனைவி குழந்தையை பெற்றெடுத்த பின்பு நாங்கள் என்ன செய்யணும்? எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்? 2 கேள்வி முன்னாடி வச்சிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வளர்க்கணும். முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்லுவாங்க. 5 வளையாதது 50 வளையாது. இந்த பேஸ்மெண்ட் தான் ஒரு பில்டிங்கில் ரொம்ப முக்கியங்க. அதை நீ ஸ்ட்ராங்கா போட்டினா, ஒருவேளை வாலிப பருவத்திலே தவறான சிநேகத்திலும் தடமாறினாலும் they will come back. ஒரு நாள் அவர்கள் திரும்ப வருவார்கள். விதைக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை அவர்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கலாம், ஈட்டபிள் ஐட்டம் அது இதெல்லாம், எல்லா ஹார்லிக்ஸ் அல்லது ஃபேரக்ஸ் நிறைய அது சத்து பொருள் நல்லது தான். பட் வாட் அபவுட் தட் அதர் சைட், ஸ்பிரிச்சுவல் சைட்? God is asking to you. இன்னைக்கு உங்களை கேட்கிறாரு, அதை செய்ய தவறுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கவில்லை, மாறாக உங்கள் பிள்ளைகளை கெடுக்கிறீர்கள், அல்லது அழிவுக்காக நீங்கள் வளர்க்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எப்படி வளர்க்க வேண்டும்? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறீங்க, இல்லை எப்படி வளர்க்குறீங்க, கொஞ்சம் உங்கள் இருதயமே இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும். இல்லை வரப்போகிற சமுதாய இளைய தலைமுறைக்கு நான் சொல்லுகிறேன், இதை உங்கள் கரங்களிலே, உங்கள் நினைவுகளிலே வைத்துக் கொள்ளுங்கள். கடைசி நாட்கள், இந்த சேலஞ்சஸ் நிறைஞ்ச அந்த நாட்கள்ல தேவன் உங்கள் மூலமா இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிற குழந்தை விலையேற பெற்றதாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தின் சூழ்நிலையை மாற்றுகிறவர்களாய் என் தேவன் அனுப்ப விரும்புகிறார். உங்கள் மூலமா இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிக்கிறவர்களாய் வைக்க முடிய விரும்புகிறார். யோசித்து பாருங்கள், எப்படி நடத்த வேண்டும், இதை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். வளர்க்கிறதுக்கும் நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரியுமா? வளர்க்கிறது ஊற்றுறது நல்லா, நடத்துறது அவங்களுடைய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிற விதம். இங்கதான் பெற்றோர் தப்பு பண்ணுவாங்க. இடத்துல கொஞ்சம் வளர்ந்த உடனே அப்பா கேட்பார், வந்து நீ அம்மா செல்லமா அப்பா செல்லமாண்டு. உடனே மடியில் வச்சிருக்கிற அம்மா சொல்லுவாங்க, ஏய் நீ அம்மா செல்லம் தானே, அங்கே ஆப்பு வச்சிருந்தீங்க உங்க பிள்ளைக்கு. ஒழுங்க அந்த சின்ன பிள்ளை கல்லங்க கபடட்டு வளரும். பாய்சன் அனுப்புறீங்க மனசுக்குள்ள. நான் தானே உன்னை ரொம்ப நேரம் பார்த்துக்கிறேன், அப்பா எப்பமா தானே வராரு. அம்மா சொல்லம் தானே இது சொல்லி கொடுக்கும் இந்த பெரிய பிசாசு. அந்த பிசாசு ஊரெல்லாம் சுத்திட்டு வரும். வந்த உடனே கேட்கும், ஏய் சொல்ல நீ என் செல்லம் தானே. அங்கே இந்த பிள்ளை யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்பா கிட்ட இருந்து எதுவும் வாங்கும்போது அப்பா சொல்லன்னு சொல்லும். அம்மா கிட்ட காரியம் ஆகும்னா அம்மா சொல்லும். அது அப்பவுமே என்ன பண்ணிடும், கேடியா மாறிடும். யாரையா கெடுக்கிற அந்த பிள்ளையா? அது கேட்டுச்சா? அப்பா செல்லமா நான் அம்மா செல்லமா அப்பாட்ட கேட்க சொல்லி செல்ல கேஸ் இருக்குது. அப்பா மாறி இருக்கா அம்மா மாறி இருக்குதா? ஏதாவது பண்ணா ஒன்னா மாதிரிதான் பிள்ளை இருக்குன்னு இவர் சொல்லுவாரு, உங்களா மாதிரிதான் இருக்கு இவா சொல்லுவா. இடையில கிடந்தத பிள்ளை இருக்கு பாருங்க. எப்படி நடத்தணுங்கிறத கத்துக்கணும். 2 பேருக்கும் செல்லமா தான் ஆண்டவர் அதை கொடுத்துருக்காரு, அதை மறந்துடாதங்க. நினைக்கிறதே கிடையாது. இந்த விதையை ஊன்றுகிறதே நாம தான். இந்த பிள்ளை அப்பவுமே மைண்டை கரெக்ட் பண்ணி அதை நல்லா நடிக்க கத்துக்கும். அப்பா செல்லம்பா நான் அப்பா செல்லன்ட்டு அப்பா கிட்ட கட்டி பிடிச்சிக்கிற உடனே சாக்லேட்டாக கிடைக்கும். உடனே அவர் எவ்வளோ பிஸினாலும் பரவாயில்ல, கடைக்கு கூட்டிட்டு போவாரு, அதை வரும்போதே வாங்கிட்டு வருவாரு. அப்பா வீட்டை விட்டு வெளியே போனதா, மம்மி கோச்சிக்காதம்மா, அவர் அப்படிதாம்மா பண்ண முடியும், உனக்கு தெரியாதா? உடனே இந்த அம்மா கொழுந்துருவாங்க. ரைட் 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 ரைட். அதுக்கு இடத்துல சில பிள்ளை இருக்குது, வா போண்டு பேசும். வாயில் சின்ன பிள்ளை அப்படிதான் பேசுமா, அப்படிதான் பேசும். அப்போ ஒழுக்கத்தில் நடத்தணும். ஒழுங்கா ஒழுக்கத்தில் நடத்தணும். பிறம்பை கையாடாதவன் தன் மகனை நேசிக்கிறான், அப்படித்தானே போட்டிருக்கு. போட்டு நல்லா உரிச்சு எடுத்துருங்க. சின்ன வயசுல நல்ல மரியாதை இருக்கும். பண்ணீங்கன்னா பாவம், நீங்க பாவம் பார்க்கறதுனாலே பாவம் செய்யறீங்க. கரெக்டா பேரண்ட்ஸ் பெற்றோருக்கெல்லாம் இப்படி மரியாதை கொடுக்கணும், கற்றுக் கொடுப்பாங்க.
பெரியவங்க வந்தா எந்திரிச்சு நிற்கணும். எந்த பிள்ளைகள் இப்போ எந்திரிச்சு நிற்குது? வீட்டுக்கு பெரியவங்க வந்தா எந்திரிச்சு நிற்கணும். இப்போ பொண்ணுங்களே காலுக்கு மேலே காலை போட்டு தான் உட்காந்துருக்கிறாள்வ. ஹாய் அங்கிள், ஹாய் ஆண்டி, ஹாய் பாய் தான் போகலாம். வந்தா ஸ்தோத்திரம் நல்லா இருக்கீங்களாங்க. அதோட அந்த பிள்ளைகள் வேலை முடிஞ்சு பேரண்ட்ஸ் வந்து உட்காருவாங்க. இது ஏதாவது செய்யும். இப்போ அப்படிலாம் கிடையாது. பேரண்ட்ஸ் அங்கே விட்டுட்டு இவங்க தான் பேசுவாங்க. ஹாய் ஆண்டி, படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்க அங்கிள்? பொண்ணு கேட்கும். இந்த சொல்லி விட்ற அங்கிளும், ஆமாம்மா எனக்கு டைம் இல்லை, என் வீட்டில் சொல்லிட்டு இருந்தா, என் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தா, நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், டைம் கிடைக்கலையா. இந்த கான்வர்சேஷன் தான் போகும். வா போன்லாம் பேச வைக்காதுங்க. கரெக்டாக டிசிப்ளினில் வளருங்க. மீட்டிங் உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து கற்றுதா போடுங்க ஒன்று டமால்ட்டு கற்றுக் கொடுக்கணும். அப்போ மீட்டிங்குள்ள பிளேஸும் வீட்டுக்குள்ளதுக்கு வித்தியாசத்தை எப்படி காமிப்பீங்க? அந்த பிள்ளைக்கு தெரியாது. வீட்டில் விளையாடுற மாதிரி தான் இங்கே அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, இன்னும் கூட 4-5 புது முகங்கள் இருக்குன்னு சொல்லி அங்கங்கே பார்த்துட்டே இருக்கும். அங்கங்கே ஓடம் பிடிச்சி ஒரு போட்டு வச்சேன்னா அடுத்த நேரம் மீட்டிங் போகிறீங்களாமாங்கும். ஆமாம் நான் வரணுமாங்கும். நீ வந்தியனா அமைதியாக இருக்கேன்னா கூட்டிகிட்டு போகிறேன், நான் இன்னைக்கு அமைதியாக இருப்பேமாங்கும். இதை செய்கிறது கிடையாது. சின்ன பிள்ளை ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்த ஒரு வீட்டில் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என் பொண்ணு விளையாடிட்டே இருந்தா, கையை காமிச்சு அமைதியாக இருந்தேன். திருப்பி விளையாட போட்டு டமால்டு விட்டேன். டக்குன்னு ஒரு இழுப்பு இழுத்துட்டேன். டமால்டு கோவம் வந்துருச்சு. கப் சிப்புண்டு ஆயிட்டா. அவ்வளோதான். மீட்டிங் முடிஞ்ச அந்த வீட்டில் உள்ளவங்க எப்படி அடிக்கலண்ணா? யோ என் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தது, நான் ஊழியக்காரன், ஆண்டவர் விருப்பப்படி இல்லைன்னு நான் அடிப்பேன். இல்லை சின்ன பிள்ளைலாம் எனக்கு தெரியும், எனக்கு கவர்மெண்ட் இருங்க அப்படின்னா. இதே இது நான் கண்ட்ரோல் பண்ணலன்னா ஊழியக்காரன் பிள்ளையே மீட்டிங்கில் பண்ணதை பார்த்தியாண்டு நம்ம அந்த ஆட்கள் தான் வாய் பேசுவாங்க, நமக்கு தெரியும். கடைசி நாட்கள் நடத்துகிற வழியை நம்ம கற்றுக்கணுங்க. அடிச்சோடல தான் அதை பின்பற்றோம். பிள்ளைக்கு முன்னால் பொய் சொல்லாதங்க. பிள்ளைக்கு முன்னால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடாங்க. சண்டை வரும், குடும்பம் மனஸ்தாபம் வரும், பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்ச நேரம் அடக்கிட்டு பிள்ளைய படிமான்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிடுங்க. அல்லது ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடிப்படி போடுங்களா. வீட்டுக்குள்ள யார் வந்து கேட்க போறா? கதை பூட்டிக்கிட்டு 2 பேரும் அடிப்படி போடுங்க, கத்துங்க. ஆண்டவர் தான் கத்தி பாட மாட்டீங்க, மகிமைப்படுத்த மாட்டீங்க, குடும்ப ஜெபம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, சண்டையாவது கத்தி போடுங்களா. பிள்ளை முன்னாடி வச்சு தான் போடுறது. அது என்ன பண்ணும்? இதே ஸ்டைல ஸ்கூல்ல போய் பண்ணும். அப்பா அடிச்ச ஸ்டைல தான் இன்னொருத்தர் அடிக்கும். சில வீட்டில் லேடிஸ் போட்டு ஜென்ஸை போட்டு அடி தாக்கிறதாங்க. யோ இதுதான் லாஸ்ட், பாத்தியா நான் வேற ஆளா மாறிடுவேன். நம்ம அடிச்சோட தான் நம்ம பிள்ளை பின்பற்றோம். ஒரு தகப்பன் குடிக்கிறவன், ஒரு 4 வயசு குழந்தை, இவர் குடிச்சிட்டு வருவார். ஒரு நாள் திடீர்னு கான்லண்டு பார்த்து டாஸ்மார்க்கில் போய் பாட்டில் வாங்குறாரு. பின்னாடி டேடி எனக்கு ஒன்று பிடிக்குது ஒரு பிள்ளை. திரும்பி பார்த்தா தான் பிள்ளை 4 வயசு பிள்ளை, டேடி எனக்குங்குது. அப்போதான் அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன டேடி எப்படா வந்தா? உங்க கால் தடத்தை பார்த்தே வந்துட்டேன் டேடி. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்கள் பிள்ளை அதை செய்யும். சில பேரண்ட்ஸ் ரொம்ப ஞானவான்கள். என்ன பண்ணுவாங்க? உட்காந்து பேசுவாங்க. யாராவது ஒரு குடும்பத்தை பற்றி, அல்ல யாராவது சொந்தக்காரங்களை பற்றி, அல்ல சொந்த அண்ணன் தம்பியை பற்றி பேசுவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே இந்த குட்டி பிள்ளை சொல்லிடும், அங்கிள் எங்கள் மம்மி டேடி உங்களை பற்றி இப்படி அசிங்கமாக பேசுனாங்கன்னு சொல்லிடும். இதுக்கு அவ்வளோதான் நம்ம ஆட்களுக்கு மானத்துக்கு வச்ச பாரு, இப்படி பண்ணிட்டா பாரு, இப்படி பண்ணிட்டா பாரு. இல்லைங்க நாங்கள் அப்படி பேசலைங்க, சின்ன பிள்ளை தெரியாமல் சொல்கிறாங்க, இப்படி வலியும். சரி விடுங்க. அவங்க போன உடனே உனக்கு அறிவு இருக்குதா? இப்படியா சொல்லணும்? நாங்கள் பேசுனதெல்லாம் அப்படி சொல்லிடுவியா? இனிமே வெளியே சொல்லக்கூடாது. இது யார் மேலே தப்பு? இதுல ஒரு தப்பு பண்றாங்க. இனிமே இந்த பெருசுல என்ன பண்ணணும்? சின்ன பிள்ளை மேல பேசக்கூடாது. இதை மாத்திக்க மாட்டாங்க. இந்த ஒழுங்கா உள்ளதை சொல்ற பிள்ளை மைண்ட மாத்திடுவாங்க. இனி வந்து எல்லாத்தையும் மறைச்சிரு, பொய் சொல்ல கத்து கொடுப்பாங்க. இந்த பிள்ளை இந்த பொய்யை கத்துட்டு தான் வாழ்க்கைக்கு அந்த பொய்யை பயன்படுத்திக்கணும். பிள்ளைகளை கெடுக்குது பெற்றோரா யாரு? இப்ப சொல்லுங்க. பிள்ளை முன்னாடி இந்த காரியங்களை செய்யாதுங்க. இல்லைன்னா பிள்ளை போய் இப்படி சொல்லுதா, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இனி இப்படிப்பட்டதை பேசக்கூடாதுன்னு திருத்துறது ரைட் ஸ்பிரிட். யோசித்து பார்ப்போம். சின்ன சின்ன காரியங்கள் எப்படி பிள்ளைகளை நடத்துகிறோம், எப்படி நடத்துகிறோம். கடைசி நாட்கள் பிள்ளைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா பெற்றோர்கள் இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. நீ பைபிளை தூக்கினா பிள்ளை பைபிளை தூக்கும். நீ கதை புக்கை தூக்கினா பிள்ளை என்ன பண்ணும்? கதை புக்கை தூக்காது, செக்ஸ் புக்கை தூக்கும். நீ தூங்கினா பிள்ளை எப்பவும் தூங்கிட்டே இருக்கும். நீ முழங்கால் மொட்டக்காவது பட்சத்தில் பிள்ளை முழங்கால் போட எதிர்பார்க்காத.
உங்களிடமிருந்து தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். எப்படி நடத்த வேண்டும். உங்க வார்த்தை அப்படியே உங்க பிள்ளை வாழ்க்கையில வெளிவரும். நீ சனியன்னு பேசுனா அது வெளியே போய் சனியன்னு பேசும். நாய பேண்டு பேசு, அதே தான் பேசும். அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் மாடல். நீங்க தான் இயேசுவை காண்பிக்கும்படியா பெற்றோர்கள் இருக்கிறீங்க. நீங்க எப்படி நடத்துகிறோம். கடைசி நாட்கள், இனி உள்ள நாட்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு அக்கறையின் தேவன் எதிர்பார்க்கிறார். பாரபட்சம் பார்க்காதங்க. என்னைக்கு பாரபட்சம் ஆரம்பிக்குதோ உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளை நீங்களே அழிவுக்கு நேராக வெளிப்படுத்துறீங்க. சில பேர் இருக்கிறாங்க, நான் யாராவது வந்தா போதும், பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, சின்னவா நல்லா இருக்கா, பெருசு தான் சரியில்லைம்பாங்க. சின்னது நல்லா இருக்குது, நல்லா படிக்கிறான், நல்லா பிள்ளையா இருக்கா, பெருசு இன்னொரு இடத்துக்கு போனா பெரியவன் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா, சின்னது தான் வேஸ்ட், நாசம், எனக்கே பயமா இருக்கவன்னு நினைச்சாம்பாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, ரெண்டு பேருக்கு இடையில இவங்களே வித்தியாசம் ஏற்படுத்துறாங்க. அந்த ஆண்டியோ அந்த அங்கிளோ வந்து இதை கேட்டுட்டு அடுத்த நேரம் அந்த பிள்ளை எப்படி பார்ப்பாங்க, எங்க அம்மா அப்பா சொன்னது இப்படி தான் பார்ப்பாங்க. இதுதான் வேஸ்ட்னு சொன்னார், இது தேராதுன்னாங்களா, இந்த பிள்ளை இப்படியா பார்க்க நல்லா இருக்குதா, பார்வையே மாறிடும். இந்த பிள்ளை யோசிக்கும், இவ்வளவு நாள் இந்த அங்கிள் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, இந்த ஆண்டி நல்லா பேசிட்டு இருந்தாங்க, இப்போ திடீர்னு வேற மாதிரி பார்க்கறாங்களே, நாம தாங்க காரணம். பாரபட்சம் பார்க்காதுங்க. உங்க பிள்ளைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. அந்த பிள்ளைகள் உங்களை தான் ஃபர்ஸ்ட் காலி பண்ணும். வாழ்க்கை நிம்மதியற்ற நிலைமையில் மாறிவிடும். நிம்மதியற்ற நிலைமையில் மாறிவிடும். வேதத்திலே வாசித்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகையில் ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பச்சமாய் இருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பச்சமாய் இருந்தாள். இங்க சொல்லப்பட்டிருக்குங்க, அப்பா யார் மேல பச்சமா இருக்கிறாரு, ஏசா மேல, ஒரு பையன் மேல, மூத்த பையன் மேல. அம்மா இளைய பையன் மேல. அப்பாவுக்கு பிடிக்கும் மூத்த பையன், அம்மாவுக்கு இளைய பையன் பிடிக்கும். ஒரு வீட்டில் எப்படின்னா தேருமா. இப்படி இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது கடைசியில் என்னாச்சு, அங்க பிரச்சனை வந்துருச்சு. இந்த ரெபெக்காவை குறித்து இன்னைக்கு நான் பேச போறேன். இந்த ரெபெக்கா யார் தெரியுமா, மகாரூபவதியாம். அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்களாம். அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். பார்க்கும்போது அழகாக ரூபவதின்னு சொல்லப்பட்டிருக்குது, ஒரு கன்னிகை என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த ரெபேக்கா தான் ஈசாக்கை கல்யாணம் பண்ண உங்களுக்கு நல்லா தெரியும். அநேகர் சொல்லுவாங்க ரெபேக்கா ஈசாக்கு மேரேஜ் பைபிளில் ரொம்ப நல்ல மேரேஜ்னு சொல்லுவாங்க. மேரேஜ் வேணா நல்ல மேரேஜாக இருக்கலாம், அதுக்கு பிறகு நான் ஏற்றுக்க மாட்டேன். முடிவில் நான் சொல்கிறேன். யாக்கோபாது ராகேல் விரும்பினா ஆடு மேய்ச்சான், இன்னொரு பொண்ணை விரும்பினா ஆடு மேய்ச்சான். 14 வருஷம் பெண்ணுக்காக ஊழியம் செய்தான்னு சொல்லி குட்டி தீர்க்கதரிசியில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ரெபேக்கா அம்மா இருக்கிறாங்க தெரியுமா, வீட்டு பொறுப்பை யார் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை இடிக்கிறாள், கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ கடப்பாறை கம்பியை வைத்து இடிக்கிறான் என்று சொல்லல, வேலைக்கு ஆளை வச்சு இடிக்கிறான்னு சொல்லல, தன் கைகளினால். சொல்லுங்களா, இந்த பிடிக்காத வசனம் வாசிக்க மாட்டீங்களோ. புத்தி உள்ளவள் கற்றாலும் புத்தி இல்லாதவள் வீட்டு பொறுப்பு அவங்க கையை தான் கொடுத்திருக்கிறாரு. இந்த ரெபெக்கா அம்மா என்ன பண்ணணும், 2 பிள்ளையும் ஒழுங்கா பார்த்துருக்கணும். ஒரு வீட்டில் 3 சமையலர் இருந்தா தேர்மாங்க. இங்க இருக்குதுங்க, ஈசாக்கு ரெபெக்கா வீட்டில் 3 பேர் சமைக்கிறாங்க. வாசித்ததே இல்லையா. யார் கூழ் காய்ச்சிட்டு இருந்தது, யாக்கோபு. அவன் சமையல்காரன மாட்டான். ஏசா என்ன பண்ணுவான், காட்டில் போய் வேட்டாடி அவனும் சமைப்பான். அதான் தகப்பன் சொல்றான், நீ டேஸ்டா இருக்கணும் நீ சமைச்சு கொடுக்க. ரெபேக்காவும் சமைப்பாங்க. இந்த பெருசு ஈசாக்கு தான் ஒன்றும் தெரியாது, அவளுக்கு திங்கிறது தெரியும் நினைக்கிறேன். காட்டில் உள்ளதை திங்குறது ஈசாக்கு, வீட்டில் உள்ளதை திங்கிறது ரெபேக்கா. இதான் நடக்குது அங்க. காட்டில் உள்ளதை நல்லா தின்னு 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 இந்த தாத்தாவுக்கு காட்டில் சாகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஆசையா, காட்டில் உள்ளதை தின்னுட்டு சாவணும்ட்டு. தான் பையனை கூப்பிட்டு சொல்றாப்ல, மகனே கண்ணெல்லாம் பார்வை இழந்து போயிட்டேன், நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல தகப்பன் 2 பிள்ளையும் ஆசீர்வதிச்சுட்டு சாவு. ஆனா அந்த காலம் ஏதோ விட்டுட்டான் ஏசா, இல்லைன்னா தகப்பனை ஃபர்ஸ்ட் போட்டிருப்பான். மோன நீ என் தம்பி ஆசீர்வதிச்சுட்ட, நீ வேற இன்னும் உயிரோடு இருக்கணுமா, நீ ஆசீர்வதிக்க வேண்டியது இல்லை, போ காலி பண்ணிருப்பான். அடுத்தல குழியை தோண்டி அம்மாவையும் காலி பண்ணி 2 ஒரே நேரத்தில் நிரந்தரமா முடிவு கொண்டு வந்திருப்பான். ஏதோ பரவாயில்ல, பாராட்டணும் ஏசாவை. இங்க ஒரு சமையல், அங்க ஒரு சமையல்,
அங்க ஒரு சமையல், எங்கேயா வீடு தேரும். இவன் சமையல் அண்ணங்கிட்ட இருந்து சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிருச்சு. அவன் சமையல் மாத்தி மாத்தி ஒவ்வொரு காரியங்களும் சொல்லலாம். இப்படிப்பட்ட நேரத்தில் சொல்லும்போது என்ன பண்றான், வேட்டையாட போறான். சந்தோஷமா வேட்டையாட போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள இந்த வார்த்தையை யாரு கேட்கிறா, ரெபேக்கா கேட்கிறாங்க. ரெபேக்கா என்ன கேட்கிறாங்க, தான் மகனை பார்த்து, மகனே உன் தகப்பன் என்ன பண்றாரு, உன் தகப்பன் இந்த மாதிரி சமைச்சு கொண்டு வர சொல்லியிருக்காரு, அண்ணனை ஆசீர்வதிக்க முடியாது. நான் சொல்றேன், உன்னை கேளு, நீ போய் கண்டு ஒரு கொளுத்த கண்டை பிடிச்சிட்டு வா, நான் அதை அடிச்சு உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் டேஸ்டா. இந்த அம்மா இதுவரை ஒழுங்கா சமைச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏடா கூடமா வேணுண்டே சமைச்சிருப்பாங்க போலுக்க. இது கொழுப்பு தானே. அது ஒழுங்கா சமைச்சிருந்தாங்கன்னா அந்த தாத்தா காட்டுல போய் கேட்டிருக்க மாட்டாரு. இன்னைக்கு மட்டும் அப்பா தகப்பனுக்கு புரியுமா, புருஷங்கிறது கிடையாது. இன்னைக்கு மட்டும் உன் தகப்பனுக்கு புரியாம நான் செஞ்சு கொடுக்குறேன். அப்ப எனக்கு நினைக்க தோணுச்சுது, இதுவரை அந்த அம்மா அந்த தாத்தா அந்த புருஷனுக்கு பிரியமா சமைச்சு கொடுத்துருக்கவே மாட்டாங்க நினைக்கிறேன். அதுதான் பிரச்சனை. நீங்க எப்படியோ உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டாதான் தெரியும். சரி போகட்டும், ஏதோ உங்க பிள்ளைகளை பாதிக்காதபடி நடந்துக்குங்க. வீட்டுக்காரரை பட்னி போடுறீங்களோ இட்லி போடுறீங்களோ எனக்கு கவலை கிடையாது. பிள்ளைகளை பாதிக்காதபடி நடந்து கொள்ளுங்கள். கொளுத்த கன்றை வடிச்சு ருசியா வேகமா செஞ்சு ஐடியா சொல்றாங்க. சொந்த புருஷனை ஏமாத்த துணிஞ்சா. அந்த ரெபெக்காவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பூரண ரூபவதி கன்னிகை. இந்த எலிசார் போகும்போது உமக்கு தண்ணி கொடுக்கிறேன், ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்க. இந்த பிள்ளைகள் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் பேசும். மாமாவை பார்த்துக்கிறேன், மாமியை பார்த்துக்கிறேன், மச்சானை பார்த்துக்கிறேன், குழந்தைனை பார்த்துக்கிறேன், என் வேலைக்கா ஆடு மாடுக்கு கூட நான் சோறு பொங்கி போடுவேன்பா. தாலி ஏறின பிறகு கழுத்துல அவ்வளோதான், எல்லாத்தையும் இறக்கிடுவாக்கில்ல. இந்த பெருசு செத்தா நிம்மதியா இருக்கும். எங்க பார்த்து எப்ப பார்த்தாலும் எனக்கு வேதனையா இருக்குத. இந்த ரெபெக்கா தான் அதை சொன்ன முன்னாடி, உமக்கும் ஒட்டகத்துக்கும் கூட தண்ணீர் வார்க்கிறேன் என்று சொல்ல. ஆஃப்டர் மேரேஜ் அதோடு மட்டுமல்ல, இன்னொரு ஸ்டெப் சொல்லுவேன். ஒட்டகத்தில் எலியேசர் கூட்டி கொண்டு வரான். ஈசாக்கு வீட்டை நோக்கி வரும் பொழுது, ஈசாக்கு தியானிக்கும்படியா வனாந்தரத்தில் வெளியே போகும் பொழுது, யார் தூரத்தில் போகிற வாலிபன், நீ கட்டிக்க போற வாலிபனுங்கிறான். டமால்டு ஒட்டகத்திலிருந்து குதிச்சு அப்படி ஒரு ஸ்டைல ஒரு முக்காடு போட்டு அப்படியே பயபக்தியா நின்று வரப்போகிற வாழ்க்கைப்பட போகிற கணவனுக்கு மரியாதை கொடுத்த இந்த ரெபெக்காள் சொந்த புருஷனை தன் மகன் மூலமாக ஏமாற்ற துணிந்து விட்டாள். மகனே, நீ போய் கொளுத்த கண்டை பிடித்து வா, நீ போய் நடி, ஆக்ட் பண்ண, உன் தகப்பன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்காள். நடந்தது என்ன? அதே மாதிரி இவன் நடிக்கிறான். பயம், ஐயோ வேண்டாம், என் தகப்பன் கண்டுபிடித்தால் சாபமா மாறிவிடுமே. அந்த சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த சாபம் என் மேல் வரட்டும். அந்த உறவுகளை பாருங்கள், வீட்டில் ஜிக்ஸாகா இருக்குது. கணவனுக்கு மனைவிக்கும் சரியான உறவு இல்லை. சகோதரர்கள் 2 பேர் தான், 2 பேருக்கும் சரியான உறவு இல்லை. பட்சபாதம். இவன் இவனை நேசிக்கிறது, அவன் அவனை நேசிக்கிறது. நடந்தது என்ன? பரிதாபமான ஒரு நிலைமை. ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்கிறான். 2 சகோதரர்களுக்குள் இதனால் பிரச்சனை. அவன் திரும்பி வருகிறான், சமைக்கிறான் வேகமாய். ஏசா எடுத்துக்கொண்டு, தகப்பனே, நீ சொன்ன வண்ணமாக வேட்டையாடி சமைத்து கொண்டு வந்திருக்கிறேன், புசித்து விட்டேன், ஆசீர்வதியும். அவன் நடுங்கிட்டான். தகப்பன் இப்பொழுது முன்பாக வாங்கி சென்றது யார்? எனக்குள்ள அப்பொழுதே கோபம் வந்துருச்சு. பழி வாங்கிறதுக்கு ஓடி போகப்படியாய் ரெபெக்காள் தான் வழி சொல்றா. அப்பமும் தேவனிடம் வரவில்லை. ஆண்டவரே, என் பிள்ளையுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஏதாவது ஒரு இடத்துல வேதத்திலே வாசித்து பாருங்கள். அந்த தாய் கர்த்தருடைய பார்வையில் வந்திருக்கலாம், இல்லை. ஆனா அந்த வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும் பொழுது, முட்டிக்கொள்ளும் போது கூட இது என்னவாக இருக்கும் என்று கர்த்தரை தேடி போனவள் தான் ரெபெக்கா. மாமன் தன் தம்பி சகோதரன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான், நீ உயிர் பழச்சுக்கடா. முடிவு என்ன தெரியுமா? இவ்வளவு நேசித்த தாய் அந்த யாக்கோபு அந்த சாகும் வரை பார்க்கவில்லை என்று சொல்லி, பார்க்க முடியவில்லை. இவன் ஓடிப்போனவன் தான், 20 வருடம் அங்கு இருக்கிறான். அந்த ரெபெக்கால தன்னுடைய தாயை பார்க்க முடியவில்லை, அவளால் தன்னுடைய மகனை பார்க்க முடியவில்லை. முடிவை நினைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு வாழ்க்கையா? நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? எது இருக்குதோ ஒரு பொருள் இருந்தால் பகிர்ந்து கொடுங்கள். சில பெற்றோரை நான் பார்த்து இருக்கிறேன், வேறு வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கும், ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வருவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, இந்த ஒண்ணுதாமா இருந்து வாங்கிட்டு வந்தேன், தங்கச்சிட்ட கொடுத்துரு, இல்லை நான் அக்காட்ட கொடுத்துரு. செய்யாதுங்க, வாங்காம சும்மா வாங்க.
இல்ல 2 பேருக்கும் ட்ரீட் பண்ணுங்க கரெக்டா. ரெண்டும் தேவன் கொடுத்த பிள்ளைகள். ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தாதீர்கள். ஏற்படுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளை நீங்களே கெடுக்கிறவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை தவறான பாதைக்கு நீங்கள் நடத்துகிறீர்கள். பட்சமாய் பேசுங்கள், அன்பாய் பேசுங்கள், புரிந்து கொள்ளும்படியாக செய்யுங்கள். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை சிறு வயதில் ஏற்படுத்துங்கள். முதிர் வயதிலும் அவர்கள் அதை விடாதிருப்பார்கள். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இன்னைக்கு ஒரு அடி நிலத்துக்காச்சு அண்ணன் தம்பி வெட்டிக்கிறாயா? நாட்கள் வருது உங்களுக்கு தெரியுமா? 6 அடி நிலமோ 4 அடி நிலமோ தான் மனுஷனுக்கு கடைசியில் சொந்தம்னு சொல்லுவாங்க. அது கூட கிடையாது. ஒரு டப்பாவில் போட்டு கொடுப்பா சாம்பலை, புதைக்கிறதுக்கு நீ இடம் கிடையாது. எண்ணத்தை கொண்டு போய் விட போகிறோம். பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்கள்? கடைசி நாட்கள் எப்படி நடத்துகிறீர்கள்? வாழ்க்கை சற்று யோசித்து பாருங்கள். தேவன் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் சொத்து என்று சொன்னா உலகத்தின் பொருட்கள் அல்ல, வசதிகள் அல்ல, குழந்தைகள். ஏசாண்ட வாழ்க்கை பரிதாபமா போச்சு. பெற்றோர்களை துக்கப்படுத்தும்படிய அந்நிய ஸ்திரீகளை போய் விவாகம் பண்ணி வேதனை ஏற்படுத்தினான். ஈசாக்குடைய வாழ்க்கை எங்க யாக்கோபுடைய வாழ்க்கை அங்க போச்சுது. அந்த சுபாவம் தொடர்ந்துச்சு, நின்று போல. அந்த தாய் அவனுக்குள்ள ஊற்றினதுனால யாக்கோபுடைய பிள்ளைகளையும் அப்படிதான் நடத்தினான். யோசேப்பை மட்டும் என்ன பண்ணான்? வீட்டில் வச்சுட்டான். இது 11 பேர் ஆடு மேய்க்க விட்டான். 12 பிள்ளைல இவருக்கு மட்டும் ஒரு நல்ல ஒரு அங்கி தச்சு கொடுத்தான். நல்ல அங்கி தச்சு கொடுக்குறான். இவர் வீட்டில் இருப்பாரு, அவங்களாம் ஆடு மேய்க்கணும். அவன் தம்பியாவே எடுத்துக்கல. நீ வேதத்தில் போய் வாசித்து பாருங்க. அவன் வரான், தூரத்தில் விசாரிக்கிறதுக்கு அண்ணமார, ஏய் சொப்பனக்காரன் வரான்டா, தம்பி வரான்னு சொல்லல. அவன் பேரை மாத்திட்டான். இவனை கொண்டுடலாங்கிறான். ஒருத்தன் குழியில தூக்கி போடலாங்கிறான், ஒருத்தன் வித்துடலாங்கிறான். கடைசியில் என்ன பண்ண? குழியில தூக்கி போட்டு அந்த அங்கியை கழட்டி ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தை தோய்ச்சு தகப்பன அனுப்புறான். இது உம்முடைய குமாரனா என்று பாரும். நம்ம தம்பியாண்டு சொல்லி பாருன்னு சொல்லலையா? உம்முடைய குமாரனா என்று பாரும். எவ்வளவு வித்தியாசம் ஏற்படுத்துகிறது. இந்த யாக்கோபும் அதே தப்ப பண்ணாரு. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. தேவன் கொடுத்த பிள்ளைகள் எப்படி நடத்துறோம் அல்லது எப்படி வளர்த்துருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுல பழுது இருக்காது. ஒருவேளை அது பலவீனமா இருக்குது, பலவீனப்படுகிறதுனா நாம் தான் தவறு செய்திருக்கோம், அதை சரி பண்ண முடியாது. தேவன்கிட்ட கேட்போம். தேவன் கொடுக்கிறதுல குறைவு இருக்காதுங்க. 100% பர்ஃபெக்டா தான் இருக்கும். அந்த ப்ராடக்ட் டூப்ளிகேட் இருக்காது, டேமேஜ் இருக்காது, கிராக் இருக்காது, ஸ்கிராச்சஸ் இருக்காது. பியூரா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும், அது விலையேற பெற்றதா இருக்கும். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க பிள்ளைகளை எப்படி ட்ரீட் பண்றீங்க? இன்னைக்கு வீட்டில் 2 குறுப்பு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு போய் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க. 2 பேரும் எனக்கு பிள்ளைகளுமா, 2 பேரும் என் செல்லம், 2 பேரையும் ஆண்டவர் தான் கொடுத்திருக்காரு. அப்படி உங்க வார்த்தைகளை மாற்றி பாருங்க. என் தேவன் 2 பேரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் கண்கள் அதை காணும். உங்கள் ஜெப தேவைக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஆவிக்குரிய வாலிபர் இயக்கம், எண் 15/4, லால் பகதூர் சாஸ்திரி தெரு, லட்சுமிபுரம், திருவான்மியூர், சென்னை 6,41,000. எங்கள் தொலைபேசி எண் 99415112, 9941130503.